சடுதியில், சத்தமாக சொல்லுங்கள், சடுதியில். அப்போது ஆண்டவருடைய கிருபை இறங்கி வரும்போது அது திடீரென்று எல்லா காரியம் கூடி வந்துடும். அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர், நல்ல ஒரு ஆர்கிடெக்ட், நல்ல ஒரு பிளான், நல்ல ஒரு எல்லாவற்றுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதில் உங்கள் பாஸ்டர் எவ்வளவு முனைப்பு காட்டியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் அதுக்கு 1008 யோசித்து செய்யக்கூடிய ஒரு கிருபை உள்ள ஒரு தேவ மனிதர். அதனால் இந்த சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொறாமையின் ஆவிகள் ஒன்றுமில்லாமல் போனோம் என்று நான் கர்த்தருடைய ஆவியில் ஏவப்பட்டு சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த ஆனிவர்சரிக்கு உங்களோடு இருப்பது எனக்கு அதிக சந்தோஷம். பாஸ்டர் ராபர்ட் பாண்டியன் ஐயா சொன்னது போல் ஆரம்ப நாட்களில் பல வருஷங்கள் நான் தொடர்ந்து ஆனிவர்சரி கூட்டங்களை நடத்த வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அநேக தேவ மனிதர்களை கர்த்தர் சித்தம் கொண்டு அனுப்பி 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 பலப்படுத்தினார். இப்போ என்னுடைய பாரம் முதல்ல நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த ஆனிவர்சரி கொண்டாடுறதுனால ஏதாயிலும் பரலோகத்தில் அல்லது சபையில் ஒரு மாற்றம் வரணுமா வரக்கூடாதா? என்ன மாற்றம்? என்ன மாற்றம்? ஐயா தான் சொல்கிறாங்க எழுப்புதல்ன்றாங்க. எழுப்புதல்னால் என்ன? ஃபஸ்ட்டு எழுப்புதல்னால் சில முகத்தை பார்த்தா, உங்கள் பாடி லாங்குவேஜை பார்த்தா நீ பேசுறது புரியலடான்ற மாதிரி இருக்குதே. எழுப்புதல்னால் என்ன? தேவ ஜனம் தேவனை நோக்கி பார்ப்பது. அதுக்கு பேர் தான் என்னது? அவ்வளோதான், ஒரே வார்த்தை. கர்த்தருடைய ஜனம் யாரை நோக்கி பார்க்கிறது? தேவனை நோக்கி பார்ப்பது. எப்போதும் அவர் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்ப்பது. அதுக்கு பேர் தான் எழுப்புதல். இப்போது என்னுடைய ஆசை, என்னுடைய தாகம், என்னுடைய அழைப்பு, என்னுடைய பாரம், இந்த ஆனிவர்சரிக்கு உங்களுடைய நண்பர்களை, உங்கள் உறவினர்களை, அல்லாவிட்டால் உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? இப்போ நாளைக்கு சாப்பாட்டுக்கு இப்போவுமே டேபிள்லாம் போட்டு வச்சுருக்கு. நீ நைட்டா நாளைக்கா? நைட்டே இருந்து சாப்பாடா? நாளைக்கு ஆனிவர்சரிக்கு இப்போவுமே நான் வந்து கார்லேருந்து இறங்கும்போது பார்த்தா ஒரே டேபிளாக இருந்தோன்னே, இப்போ இன்னிலேருந்து சாப்பாடு ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்குது அப்படின்னு. அப்போ நாளைக்கு சாப்பாட்டுக்கு இன்றைக்கே நீங்கள் டேபிள் சேரு எல்லாம் ரெடி ஆக்கி ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். ஆனால் இந்த 27வது நம்முடைய ஆனிவர்சரியில் ஒரு வித்தியாசம் வரணும். தேவனுடைய பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்படணும். நீங்கள் உயிர்ப்பிக்கப்படணும். இப்போது இருக்கிற நிலையை விட அடுத்த நிலைக்கு நீங்கள் வரணும். உங்களுடைய உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படணும். அதுதான் உங்கள் பாஸ்டருக்கு சந்தோஷத்தை தருமே தவிர, பாட்டு நல்லா இருந்துச்சு, மெசேஜ் நல்லா இருந்தது, சாப்பாடு சூப்பரு, இதை சொல்கிறதுக்கு நம்ம யாரும் வரல. அதனால் எத்தனையோ ஆயிரங்கள் செலவழித்து, லட்சங்களை செலவழித்து இந்த ஆனிவர்சரியை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். சரியா? அதனால் இந்த நாட்களில் ஆண்டவரே, எங்கள் சபையில் ஒரு அசைவு வரணும். எங்கள் சபையில் அசைவு வரணும். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? எப்படி ஜெபம் பண்ண போகிறீங்க? உட்கார்ந்தா, நின்னா, முழங்காலில் நின்றா, ஏதாகிலும் ஒரு கொஞ்சம் அசைவு வரணும். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் சபையில் ஆண்டவரே, சபைனா உங்கள் வீட்டுக்குள்ளே தான். என் வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும். என் வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும். தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒர்ஷிப்புக்குள்ளே போக போகிறோம். ஒரு மகிமையான ஒரு ஆராதனைக்குள்ளே போக போகிறோம். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகுது. ஓ ரபா நியா துரா ஹபா லா ஹமா ஹபோ. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. ஹல்லேலூயா. கண்ணை மூடுங்க. தேவனே, தேவனே, தேவனே,
நாங்கள் உம்மை நோக்கி பார்க்குறோம்ப்பா. எங்கள் சபையில் ஒரு அசைவு வரணும்ப்பா. இந்த எலும்புகளெல்லாம் உயிரடையுமா, இந்த எலும்புகளெல்லாம் உயிரடையுமா. எசேக்கியேல், இந்த எலும்பெல்லாம் உயிரடையுமா. எசேக்கியேல், எசேக்கியேலே, இந்த எலும்பு உயிரடையுமா. கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்கு ஒருத்தருக்கு தான்ப்பா தெரியும், உமக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும், உமக்கு ஒருவருக்கு தான் தெரியும்ப்பா. உயிரடையுமா, உயிரடையாதா, உமக்கு ஒருவருக்கு தான் தெரியும். தேங்க்யூ. உயிரடையுமா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு ஒருவருக்கு தான் தெரியும். அதே போல் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வருமா, என் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வருமா. எனக்கு தெரியாத ஆண்டவரே, உமக்கு ஒருவருக்கு தான் தெரியும். எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால வருகிற ஞாயிற்றுக்கிழமை கடைசி கூட்டம் நடப்பதற்கு முன்பாக, செரம்பான் ஊழியத்துக்கு முன்பாக கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும்படி ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு நீர் பதிலளிக்கிறதற்காக, பதிலளிக்கிறதற்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓராபா ஹாலாராபா கபா 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 கபா. ஆமென், ஆமென். என்னை உயிரடைய செய்யுங்க, உங்க ஆவிய அனுப்புங்க. என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஆனிவர்சரி எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். என் வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். என் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்த ஜெபம் பண்ணுங்க. உதடுகள் அசையணும். அமைதியாக இருக்காதீங்க, அமைதியாக இருக்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஓபா லா ஹபா ரகபா தாரா ஹபா. நல்ல நல்ல ஜெபம் பண்ணுங்க. நாளை காலையில் அக்கினி முகாம் வரப்போகுது. அதுக்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். அப்படியே ஒரு ஆராதனைக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இந்த ஆராதனை நடுவில் தேவ மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். ஆண்டவரே, கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே.
என் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. நாங்கள் உயிரடைய வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் உயிர் மீட்சியை பார்க்கணும் ஆண்டவரே. we must see a revival in our life. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? இந்த நாளில் ஆவியானவர் நீர் கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. உலர்ந்து போன எங்க வாழ்க்கை ஆமென் இன்று உயிர்ப்பிக்கப்படணும் ஆண்டவரே. செத்து போன எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்று உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு ஜெபமா வாய்களை திறந்து கேட்போமா? அமைதியா இருக்க வேண்டாம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. இன்று என் வாழ்க்கையை நீர் உயிர்ப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, Father God, I need a revival in my life. Hallelujah. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க மாற்றம் உண்டு. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி ஆமென் ஆமென் கைகளை உயர்த்தி அப்பாவை மட்டும் பார்த்து Hallelujah இயேசுவை பார்த்து சொல்லுவோமா? இயேசுவே விடுதலை நாயகனே, இன்று நீர் எங்களை விடுவிப்பீராக. எங்க சிந்தையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், எங்க சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உயர்ந்தவரே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி
என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. சேர்ந்து சொல்லுவோமா? ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. One more time. ரெண்டு கைகளை உயர்த்தி பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய பிரசன்னத்தில் நான் நிற்கணும் ஆண்டவரே. அநேகரால் ஆண்டோடைய பிரசன்னத்தை சில நேரத்தில் உணர முடியல. ஆனால் இந்த மாலை வேளையில் எல்லாரும் கைகளை உயர்த்தி வேடிக்கைலாம் பார்க்காம நம்முடைய முழு ஃபோக்கஸை இயேசுவின் மீது வைக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆவியானவரே ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்தினால நாங்கள் நிரப்பப்படணும். என்னுடைய அபிஷேகத்தினால நாங்கள் நிரப்பப்படணும். ஆவியானவரே எங்கள் பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பப்படணும்ப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்கலாம், அமைதியாக இருக்க வேண்டாம். வாய்களை திறந்து நீங்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், ஆவியானவரே எங்கள் பாத்திரங்கள் நிரப்பப்படட்டும். அபிஷேகிக்கப்பட்டவர்கள் அப்படியே நவமான பாஷைகளில் பேசுவோமா? எல்லாரும் நல்ல சத்தத்தை உயர்த்தி அநேக ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகுகிறது. இன்று நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென் ஆண்டவரை துதிப்போமா? நவமான பாஷைகளில் ஆண்டவர் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரபா ஷேதரி கமாசே ரிஹல்பரானாசே உம்மை உயர்த்துகிறோம். ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய மலட்டு வாழ்க்கை மாறட்டும், எங்கள் வறட்சிக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே இன்று ஒரு கீழ்காற்றை வீச பண்ணுவீராக. இன்று ஒரு மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில உண்டு பண்ணுவீராக. இன்று ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வீராக. இன்று ஆண்டவரே நாங்கள் திரும்பி போகும் பொழுது சாதாரணமானவர்களாக அல்ல, நிரப்பப்பட்டவர்களாய் ஹல்லேலூயா திட்டத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பணுமே. எல்லாரும் கேட்கலாமா? எல்லாரும் கேட்கலாமா? Don't be silent in the presence of God. Come on people, lift up your voice and look unto the God. Hallelujah. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே உம்முடைய ஆவியானவர் என்னை நிரப்புவாராக. சொல்லுங்க, உம்முடைய ஆவியானவர் என்னை நிரப்புவாராக. ஆமென். ஒரு ஆர்டிஃபிஷியலான வர்ஷிப்பை நாங்கள் பண்ணக்கூடாது. ஆர்டிஃபிஷியலான பிரசங்கத்தை நாங்கள் கேட்கக்கூடாது. ஆவியானவரே ஆமென் உள்ளத்திலிருந்து நாங்கள் ஆராதிக்கணும். எங்களுடைய நாங்கள் கேட்கிற வார்த்தை எங்கள் உள்ளத்தில் கிரியை செய்யணுமே.
விட்டு கொடுப்போமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆவியானவரே என்னை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஆவியானவரே என்னை டேக் ஓவர் பண்றீங்க. ஆவியானவரே என்னை முற்றிலுமாய் ஆளுகை செய்யுமீராக. என்னை முற்றிலுமாய் ஆளுகை செய்வீராக. ஓ என்னை ஆளுகை செய்வீராக. சொல்லுங்க, என்னை ஆளுகை செய்யுங்கப்பா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம், சேர்ந்து பாடுவோம், என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. கடலின் மீது நடந்திட்டார், கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள். எனக்கு முன்பே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள். எந்த துணையாய் நிற்பதா எனக்கேது கவலை. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சொல்லுங்க, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீங்க பாடுங்க, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன்,
உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆவியானவரே. நீங்க சொல்கின்ற வார்த்தையை நாங்க கேட்போம் ஆண்டவரே. சொல்லலாம் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்க நாங்க தயாரா இருக்கிறோம் ஆண்டவரே. இன்று இந்த வசனம் எங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். இந்த வசனம் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். தொடர்ந்து ஆவியானவர் நீர் எங்களை நடத்துவீராக. ஆமென், ஆமென். நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே சூழ இறங்கி இருக்கிறதற்காக நன்றி. எங்களோடு கூட நீர் தொடர்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றித்தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள், உட்காருங்கள். ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கணும் என்று என் உள்ளத்தில் ஒரு பாரம். ஜெபம் பண்ணுவது வேறு, ஜெபம் நடத்துவது வேறு. எந்த அளவுக்கு பாட்டு பாடுறோமோ அந்த அளவுக்கு ஜெபம் பண்ணணும். எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆராதனை செய்யணும். எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல வர்ஷிப், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பைபிள் ரீடிங் இருக்கணும். அப்போ தான் வருஷத்துக்கு வருஷம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். இப்போ என்னுடைய உள்ளத்தில் சில மாதங்களாக, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட சொல்லலாம், ஒரு பாரம் சபையில் பொதுவாக அதிகமாக இந்தியாவிலும் பிற தமிழ் சபைகளுக்கு நாங்கள் போகும்போது ஒரு காரியத்தை பார்த்து வருகிறோம். அதை வசனத்தின்படி உங்களோடு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு, நேற்று கிளாங்கில் ஒரு சத்தியத்தை நான் பேசுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். நான் அந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி அந்த ப்ரோக்ராம் படி அந்த நேரத்துக்கு நான் முடித்தேன். இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து அந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணுவோம். இன்றைக்கி நியாயாதிபதிகளின் புத்தகம், த புக் ஆஃப் ஜட்ஜஸ், சாப்டர் 2ல் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனத்தை சகோதரன் மைக்கில் படிக்கும்போது நீங்கள் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். 110 வயதில் மரித்தான். அவனை எப்பிராயிமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் எரேசிலே அடக்கம் பண்ணினார்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும், நீங்க நல்ல பைபிளை பார்க்கணும், வேற அங்கங்க திரும்பிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உங்களை கவனிக்கிறேன். அக்காலத்தில் இருந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பிறகு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளை அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின்பு எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். நல்லா கவனிக்கணும். இப்போது உலகத்தில் சபைகளில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, சபைகளுக்குள்ள பிசாசு என்ன காரியத்தை செய்கிறான் என்பதை குறித்த ஒரு காரியத்தை நான் உங்களோடு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, யோசுவா மரித்த பிறகு, இப்போ பைபிளை பாருங்கள், நம்ம வாசித்த வசனத்தை நீங்கள் கவனிக்கணும். எனக்கு என்ன ஆசைன்னா, நீங்கள் நமக்கு வசதியாக இந்த ஸ்க்ரீனில் எல்இடி
எல்இடியில், உங்களுக்கு டிவி ஸ்க்ரீனில் கர்த்தருடைய வசனங்களை உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணாலும் கூட நீங்கள் உங்கள் பைபிளை பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் வேதத்தை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா வசனத்தை நீங்கள் கவனிக்கும்போது தான் என்ன வசனம் படித்தோம், எந்த பேஜில் படித்தோம், அது உங்களுக்கு நினைவுக்கு வரும். யோசுவா மரித்த பிறகு 10வது வசனத்தை திரும்ப படிக்கலாம். அக்காலத்தில் இருந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பிறகு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளை அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. சபையில் ஒரு சந்ததி எழும்புகிறது, ஒரு புதிய சந்ததி, த நியூ ஜெனரேஷன், ஒரு புதிய சந்ததி இப்பொழுது எழும்பி கொண்டிருக்கிறது. அந்த சந்ததிக்கு பற்றி பைபிளில் படிக்கிறோம். அவனுக்கு யோசுவா யாருன்னு தெரியும்னா தெரியாதுன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் தெரியுமா, தேவனாய் கர்த்தர் யார் தெரியுமான்னு கேட்டால் அதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளை தெரியுமா, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே தெரியாதுன்றாங்க. அப்போது வேறொரு சந்ததி எழும்பும்போது கர்த்தரையும் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளை அறியாத ஒரு சந்ததி. அப்போ ஒரு சந்ததிக்கும் இன்னொரு சந்ததிக்கும் ஒரு 40 வருஷம் கேப்பு. பொதுவாக பைபிள் படி 40 வருஷம் கேப். அப்போ ஒரு சந்ததி போய் இன்னொரு சந்ததி வருதுன்னா, இப்போது நம்முடைய காலத்தில் நீங்கள் சபையில் இருக்கிறீங்க, பிரேஸ் இமானுவேல் அசம்பிளியில் விசுவாசிகளாக இருக்கிறீங்க. உங்களுக்கு பின்னால் அடுத்த சந்ததி, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ நீங்கள் அறிந்த இயேசுவை, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்தை, நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தை யார் அறிந்திருக்கணும்? உங்கள் பிள்ளைகள் அறிந்திருக்கணும். நல்லா கவனிங்க. இன்றைக்கி நேற்று உங்கள் பாஸ்டர் வந்து என்கிட்ட நிறைய காரியங்கள் பேசும்போது ஒன்று சொன்னாங்க, இந்த உலகம் இன்றைக்கி திறந்துருக்குது. அந்த நாட்கள் அப்படி கிடையாது. இன்றைக்கி யார் எந்த பிரசங்கங்களை வேணால் கேட்கலாம். வேறொரு சந்ததி இன்றைக்கி எழும்பிட்டு இருக்குது. அந்த சந்ததிக்கு கர்த்தர் யார்னா தெரியணும். இஸ்ரவேலுக்கு கர்த்தர் செய்த கிரியைகளை அவர்கள் அறிந்திருக்கணும். ஆனால் யோசுவாவுக்கு பிறகு ஒரு சந்ததி வந்தது. அவர்கள் தங்கள் சந்ததிக்கு கர்த்தரை பற்றி சொல்லவில்லை. அதனால் அவர்கள் கர்த்தரை விட்டு போய்விட்டாங்க. இந்த நாட்களில் 27th ஆனிவர்சரியில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. இல்லை எங்கள் பிள்ளைங்க சர்ச்சுக்கு வராங்க, எங்கள் பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் வராங்க, எங்கள் பிள்ளைங்க யூத்தில் இருக்காங்க, எங்கள் பிள்ளைங்க ஆக்டிவாக இருக்கிறாங்க, அப்படிலாம் நீங்கள் சொன்னாலும் அவங்க சத்தியத்தை அறிந்திருக்கிறார்களா? இரண்டாவது, அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளே வந்திருக்காங்களா? அவர்களுக்குள்ளே சரியான ஒரு தெளிவு இருக்கிறதா என்பது தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த ஜனங்கள் செய்த காரியம் ஒன்று, கர்த்தரை அறியலை. இரண்டாவது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையை அறியாத வேறொரு சந்ததி. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், வேறொரு சந்ததி. ஒருத்தர் தான் சொல்கிறீங்க, எல்லாம் சேர்த்து சொல்லுங்கள். இன்னொரு சந்ததி. அந்த சந்ததி பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. அந்த நாட்களில் இருக்கிற மாதிரி வாலிப பையங்கள்லாம் இப்போ இல்லை. அந்த நாட்கள்லாம் நாங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வரோம். இப்போல்லாம் செல்ஃபோன்லேயே பைபிள் படிச்சுட்டு போயிடுவான். அதே நேரத்தில் இங்கே பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புவான். புரியுதா உங்களுக்கு? இங்கே பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் மெசேஜ் அனுப்புவாங்க, இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் மெசேஜ் அனுப்புவாங்க, டக்குன்னு வெளியே போயிடுவானுங்க. புரியுதா உங்களுக்கு? வேறொரு சந்ததி எழும்பிக்கிட்டு இருக்குது. அந்த சந்ததியை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த நாட்களில் ஒருத்தருடைய பிஹேவியரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த நாட்களில் ஒருத்தருடைய பிஹேவியரை வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் பார்த்தா நல்லா பாடுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, வர்ஷிப் டான்ஸிங்கில் இருப்பாங்க, எல்லாத்துலேயும் இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா? எல்லா விஷயத்துலையும் இருப்பாங்க, இங்கேயும் இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை எங்கள் இந்தியாவில் ஒரு ஆலயத்தில் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு கல்யாணம் முடித்தாங்க.
அப்போ அந்த பாஸ்டர் போய் கேட்டாங்க, ஐயா உங்கள் சர்ச்சில் தானே சண்டே ஸ்கூல் டீச்சர்? ஆமாம், ரொம்ப அருமையான பிள்ளையா, நீங்கள் தைரியமாக கல்யாணம் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்த வாரமே வீட்டுக்குள்ளே சண்டை வந்துருச்சு, பயங்கர சண்டை. உடனே பாஸ்டர்கிட்ட வந்து கேட்டால் அவர் சொன்னார், இந்த 4 சுவருக்குள்ளே அவன் நல்லவா, இந்த 4 சுவருக்கு பின்னால் எப்படி இருப்பான்னு என்னால் சொல்ல முடியாது. அதை முதலே சொல்லியிருக்கலாமா பாஸ்டர்? எங்கள் வீட்டில் எவ்வளோ போராட்டமாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னு. இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு பெரிய போராட்டம். பிள்ளைகள் பிசாசினால் வாதிக்கப்படுகிறார்கள். சோஷியல் மீடியா அடிக்ஷன் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்போ இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுமா வேணாமா? எப்படி ஜெபம் பண்ணலாம்? எழுமி நின்று ஜெபம் பண்ணலாமா? எழுமி நின்று ஜெபம் பண்ணலாம். ஒருவேளை கணவன் மனைவி பக்கத்தில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா கரங்களை பிடிச்சு, அல்லது சிஸ்டர்ஸ் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இன்னொரு சகோதரியின் கரங்களை பிடிச்சு, பிரதர்ஸ் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நான் இங்கேருந்து நான் கண்ணை திறந்து பார்ப்பேன். ஏன்னா நான் உங்கள் ஜெபத்தை நடத்துகிறேன். சிரிக்கலாம் கூட டைம் கிடையாது, சிரிக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டர் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த நாட்களில் பிள்ளைகள் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கணும். பிரைஸ் இமானுவேல் அசம்பிளியில் அடுத்த ஜெனரேஷன் 27 வருஷத்துக்கு முன்பதாக அது ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பேபியாக இருந்தது. இப்போ 27 வயது வாலிபனாக இருக்கிறான். பிரைஸ் இமானுவேல் 27 வயசு வாலிபனாக இருக்கிறான், வாலிப பிள்ளையாக இருக்கிறாங்க. இப்போ அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் நான் தீர்க்க தரிசனமாக தான் அதை பேசிட்டு வரேன். அடுத்த ஜெனரேஷன், நிறைய கல்யாணம் நடக்க போகுது சபையில். ராகலாமா துராபாரியா, அந்த நிறைய சபைகளில் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் கட்டி போகிற இடத்துல அல்லது கல்யாணம் கட்டி கூட்டிக்கிட்டு வர ஒரு பெண்ணு ஒரு சரியான ஒரு கனெக்ஷன் வரணும். ஆமேன் காமேன். கணவன் மனைவியாக நின்றீங்கன்னா கரங்களை பிடிங்க, அல்லது சகோதரர்களாக நின்றீங்கன்னா கரங்களை பிடிங்க. சத்தத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, வேறொரு சந்ததி எழும்புது. அந்த சந்ததிக்கு கர்த்தரை பற்றி தெரியாது. அந்த சந்ததிக்கு கர்த்தரை பற்றி தெரியாதுப்பா. அந்த சந்ததிக்கு கர்த்தரை பற்றி தெரியாது. ஆனால் என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சத்தமாக சொல்லுங்கள், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சத்தமாக சொல்லுங்கள், என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். என் பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகள். என் பிள்ளைகளை சுற்றிலும் தேவன் வேலி அடைப்பீராக. ரொம்ப ஊழியத்தில் இன்வால்வ் பண்ணுகிற குடும்பத்தின் மேலே பிசாசு நோக்கமாக இருக்கிறான். ஆமென். ஜெபிக்கிற குடும்பத்தின் மேலே அவன் நோக்கமாக இருக்கிறான். அவனுடைய கிரியைகளை அழித்து இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடையும். எங்கள் பிள்ளைகளுடைய செல்போன்லாம் பரிசுத்தம் அடையட்டும். எங்கள் பிள்ளைகளுடைய கம்ப்யூட்டர்லாம் பரிசுத்தம் அடையட்டும். எங்கள் பிள்ளைகளுடைய லேப்டாப்லாம் பரிசுத்தம் அடையட்டும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால எதிர் வல்லமைகளை முறியடிக்கிறோம். லாபாதா லாமாதா ராகபா தூராபா லீமானாமா ஷீகா தாரா கபா கபா தாரா கபா லகா தாரா கபா தாரா கபா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். நல்ல சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. இந்த 27வது ஆனிவர்சரியில் எங்கள் வாலிபர்களுக்குள்ள ஒரு பிரேக் த்ரூ வருவதாக. வாலிபர்களுக்குள்ள ஒரு பிரேக் த்ரூ வருவதாக. வாலிபர்களுக்குள்ள ஒரு பிரேக் த்ரூ வருவதாக. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி, கர்த்தரை புரியாத ஒரு சந்ததி வந்துடக்கூடாது. கர்த்தரை அறிந்த சந்ததி எங்கள் பிரைஸ் இமானுவேல் அசெம்பிளி கர்த்தரை அறிந்த சந்ததியா இருக்கிறதற்காக அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். Thank you. Praise God. Praise God. பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். பெரியவரே, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன்
பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, கர்த்தரையே தேகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்பொருடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆமென். பிரைஸ் காட். ஆமென் ஆமென். நல்ல பிதாவே, எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அடுத்த சந்ததி சங்கீதம் 22:30 சொல்லுகிறது ஆண்டவரே, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறை தோறும் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுக்கு நீர் பாராட்டின இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் இரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம். 27 வருஷங்கள் எங்கள் சபையை நடத்தி வந்தீர். எத்தனை வாடகை இடத்துல, எவ்வளவு நெருக்கத்தில், எவ்வளவு கஷ்டத்தில், எவ்வளவோ பொருளாதார நெருக்கடிகளில், அந்த முதல் ஆண்டு 2ஆம் ஆண்டு எல்லாம் எவ்வளவு விசுவாச போராட்டங்கள் ஆகிலும் தேவன் கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தீர். அதை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா உம்மிடத்திலிருந்து நாங்கள் வாங்கினோம், உம்மிடத்திலே நாங்கள் கொடுத்தோம். இம்மட்டுமாய் இந்த அழகான சிட்டியில் கர்த்தர் இந்த இடத்தை எங்களுக்கு முன்குறித்து தந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். நாளைக்கு நடக்க போகிற அக்கினி முகாமுக்காக ஆண்டவர் ஃபயர் கன்வென்ஷனுக்காக ஸ்தோத்திரம். அபிஷேகம் பெறாமல் எங்கள் ஆலயத்தில் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது, எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கணும். நாளைக்கு ஒரு விடுதலையின் அக்கினி சபை நடுவில் ஊற்றப்படணும். கர்த்தாவே, கர்த்தர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நடத்தும், கர்த்தர் ஒருவரே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. நன்றி. உட்காருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் காட். நேற்று கிளாங்கில் நம்முடைய ஊழியம் ஆரம்பித்தது. எத்தனை பேர் வந்தீங்க கிளாங்க்கு? நல்லா இப்படி இப்படி நல்லா இப்படி கை வைத்து, என் கை உயர்ந்து வந்திருக்கிற மாதிரி. 1 4 5 6. ரைட், தேங்க்ஸ். 6 7 பேர் தான் இருந்தீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் உங்களுக்கு என்ன சொல்லணும் என்று நாங்கள் ஜெபிப்பது வழக்கம். ஏன்னா நிறைய பிரசங்கம் பண்ணுறோம். அதுவும் கடந்த 5 ஆண்டு காலங்களில் ஆன்லைனில் தினந்தோறும் பிரசங்கம் பண்ணுறோம். வீக்லி நைட் ப்ரேயர் நடத்துகிறோம். பல கோணங்களில் பிரசங்கம் பண்ணி
இருந்தாலும் அந்தந்த நேரத்துக்குரிய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். The timely word is so precious. அந்த நேரத்துக்குரிய வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் நேற்று நான் கிளாங் ஆலயத்தில் ஒரு துவக்கம் மாதிரி கொஞ்சம் ஒரு டைம் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ப்ரோக்ராம் ஷீட்டை ஃபாலோ பண்ணிட்டேன் நேற்று. அதனால் டக்குன்னு நான் முடிச்சிட்டேன். சாரி அபவுட் இட். என்றாலும் இன்றைக்கு நான் 10 மணிக்கு தான் முடிப்பேன். இப்போவே சொல்லிடுறேன்ப்பா, நாளைக்கு நமக்கு 9 மணிக்கு மீட்டிங் இருக்குது. இருந்தாலும் அட்லீஸ்ட் 1 hour ஒரு கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்டுட்டு பலப்பட்டுட்டு போகணும் என்று கர்த்தருடைய நாமத்தினால அன்போடு கேட்குறேன். இன்றைக்கி யாராவது புதிதாக வந்திருக்கீங்களா? ஃபஸ்ட் டைமு நம்ம சபைக்கு கை வைத்து காட்டுங்க. யாராவது வந்திருக்கீங்களா? யாரும் வரல. ரைட், எல்லாம் நம்ம ஆட்கள் தான், பழைய ஆட்கள் தான் வந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி ஆனிவர்சரிஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, எங்கள் சர்ச்சில் ஒரு விசேஷம் நடக்குது, ஒரு சிறப்பு ஒரு கூட்டங்கள் நடக்குது அப்படின்னு நண்பர்கள், ஏன் பிற சகோதரி சபையின் விசுவாசிகளை கூட என்கரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வரலாம். அப்போ அவர்கள் நீங்கள் ஒரு ஆத்துமாவை கொண்டு வந்து அந்த ஆத்துமா அங்கே தொடப்பட்டதுன்னு வைங்களேன், பரலோகத்தில் உங்கள் பங்கு தான் அதிகமாக இருக்கும். சரி, இன்னையோடு முடிஞ்சிட்டா? இல்லையே, இன்னும் எத்தனை நாள் இருக்கு? அது நானே சொல்லணுமா? அதான் ஆரம்பத்தில் கேட்டேன், நான் பேசுறது கேட்குது, புரியுதா? ஒரு நாளுக்காக நான் மல்லு கட்டுற மாதிரி இருக்குதே. ராபர்ட் பாண்டியன் 27 வருஷம் மல்லு கட்டி இல்லை ஆத்துமாக்கள். அதான் பாஸ்டர்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு ரொம்ப டஃப் தான், ரொம்ப டஃப். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்கள் முகத்தை பார்ப்பேன், திங்கக்கிழமை நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஆனால் திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் முகத்தை அவங்க பார்த்து ஆகணும். பிடிக்குதோ இல்லையோ பார்த்து தான் ஆகணும். விருப்பம் இருக்கோ இல்லையோ உங்களை பார்த்து சிரித்து தான் ஆகணும். புரியுதா? நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், விசுவாசிகள் நாளைக்கு ஃபயர் கன்வென்ஷனுக்கு இன்றைக்கி நைட் போய் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் குரூப் இருக்கும்ல, அதில் இந்த மாதிரி ஒரு ஃபயர் கன்வென்ஷன் நடக்குது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். இந்தியாவில் அப்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அடிக்குது, ஃப்ளையர் கொடுக்குறதெல்லாம் அது அந்த காலம். அதெல்லாம் இப்போல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டவொன்னே பிச்சுட்டு போயிடும் எல்லா இடமும். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்களா இல்லையா? அது இல்லாமலாம் இருப்பீங்க, இல்லைன்னா உயிரே போகாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி நைட்டு நீங்கள் உங்கள் குரூப்பில் இருக்கிற எல்லோரும் இன்வைட் பண்ணுறீங்க. ஃபயர் கன்வென்ஷனுக்கு நாளைக்கு இன்வைட் பண்ணுறீங்க. சரியா? என்னுடைய பாரம் என்னென்னா, எல்லோரும் அபிஷேகம் பெறணும். ஒருத்தர் கூட அபிஷேகம் பெறாமல் நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து நகர்வுகளுக்குள்ளே பேசணும். அந்நிய பாஷை என்பது அந்த வாசலில் நிற்கிறதுக்கு அடையாளம். 2 பேர் நின்றுட்டு இன்வைட் பண்ணாங்கள, அவங்க நம்மளை இன்வைட் பண்ணாங்க. நீங்கள் அங்கே இருந்தீங்களா? இல்லை. அந்நிய பாஷை என்பது நுழைவாயிலில் நிற்கிறதுக்கு அடையாளம். உள்ளே வரணும். அடுத்தடுத்து நகர்வுகளுக்குள்ளே, அபிஷேகத்துக்குள்ளே, ஆவின் வரங்களுக்குள்ளே, வல்லமைகளுக்குள்ளே, வேதத்தை அறிய அப்படிப்பட்ட ஒரு பாரம் உங்களுக்குள்ளே வரணும். நாளைக்கு ஆண்டவர் எதை சொல்கிறாரோ நான் அதை உங்களோடு பேசி நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் சர்வீஸை நம்ம நாளைக்கு பகலில் நடத்திட்டு 12 மணிக்கு வைண்ட் அப் பண்ணணும். பண்ணிவிட்டு ஈவினிங் தான் நமக்கு ஸ்பெஷல் ஆனிவர்சரி மீட்டிங்ஸ் இருக்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரியா? நாளைக்கு சாயந்தரம் வாங்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாம் நீங்கள் வந்துடுவீங்க. புரியுதா? அதனால் எனக்கு பாரம் என்னென்னா, ஒரு நியூ சோல்ஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன், விரும்புகிறேன். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். சரியா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, வசனத்துக்கு போகலாம். என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தை நேற்று நான் பிரசங்கம் பண்ணேன். அது ஒரு அவுட்லைன் மாதிரி கொஞ்சம் பேசிவிட்டு டக்குன்னு நான் வைண்டப் பண்ணேன். கொஞ்சம் இன்றைக்கி அடுத்தடுத்து காரியத்துக்குள்ளே போகலாம். 24ஆம் அதிகாரம், என்னாகமம் 24ஆம் அதிகாரம்
5ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க பார்ப்போம். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இன்றைக்கு நான் உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் வீட்டை பற்றி பேசுவது அதிக அவசியம் என்று கருதுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, குடும்பம், வீடு, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் இருக்கணும். ஆனால் வீடுனா கஷ்டம் இருக்கும், உபத்திரம் இருக்கும். தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி. உங்கள் ஊர்லேயும் சொல்வீங்களா? சொல்லுவோம். வீட்டுக்கு வீடு வாசப்படி. வீடுனா ஒரு கஷ்டம், நஷ்டம், துன்பம், உபத்திரம், இழப்பு, போராட்டம் எல்லாமே இருக்கும். அதுதான் ஒரு வீடு. ஆனால் 1000 பிரச்சனை இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே தேவ கிருபை இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். இந்த விடுதலை பெருவிழா முதலாவது உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு விடுதலை வரணும். வீட்டுக்குள்ளே விடுதலை வரணும். அப்படி இல்லைன்னா என்ன சொல்வீங்க? சர்ச்சுக்கு வந்தால் நல்லா இருக்குது பாஸ்டர், நல்ல பாட்டு, நல்ல ஜெபம், வீட்டில் போனால் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டை குறித்து நிறைய பேர் வீட்டை குறித்து ஒரு நல்ல எண்ணமே இல்லை. இதெல்லாம் ஒரு வீடா, இதெல்லாம் ஒரு வீடா, இதெல்லாம் மனுஷன் இருப்பானா? சரி, நீ எத்தனை வருஷம் இருக்கிற? 10 வருஷமாக அங்கே தான் இருக்கிற. அப்போ அந்த வீட்டில் மனுஷன் இருக்கானா? யார் இருக்கா? அதனால் வீட்டை குறித்த நிறைய வீடுகளுக்குள்ளே போராட்டம், விசுவாசிகள் வீடுகளுக்குள்ளே. அந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், பேசி தீர்த்து கொள்வாங்க. இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களெல்லாம் செல்ஃபோனில் தான் காட்டுறது. டக்குன்னு கோபம் வந்தால் மடன்னு டைப் பண்ணுறது, மடன்னு டைப் பண்ணுறது. எனக்கு சாப்பாடு வேணான்றது. அது நான் சாப்பிட வரியா அப்படின்னா, நான் தான் வரமாட்டேன்னு அப்போமே சொல்லிட்டேனே, மெசேஜை பார்க்கலையா? மெசேஜ் பார்க்க எல்லாம் மெசேஜ் ஸ்பிரிட்லேயே போகுது. மெசேஜ் ஸ்பிரிட்டில் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா யாரும் எல்லாம் பேசாமலே ஆயிடுவான் போல் இருக்குது. அந்த ஸ்பீச் தெரப்பி தான் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு யாருமே இப்போ எல்லாமே மெசேஜ் வாய் திறந்து ஓப்பனாக பேசி, நல்லது கெட்டதை பேசி, மனம் திறந்து. அதனால தான் இன்றைக்கி தமிழர்களுக்குள்ள நிறைய டிப்ரெஷன் ஸ்பிரிட் இருக்குது, டிப்ரெஷன், மன அழுத்தம் இருக்குது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் இந்த டிப்ரெஷன்ற வேர்டை அதிகமாக நம்ம கேட்டதே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் டிப்ரெஷன், பிள்ளைகளுக்குள்ளே டிப்ரெஷன், பேரண்ட்ஸுக்குள்ளே டிப்ரெஷன், பிள்ளைகளை குறித்து சரியான ஒரு நல்ல ஒரு எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன்னுடைய வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். நேற்று நாங்கள் என்ன பேசினேன்னு ஒரு அவுட்லைன் மட்டும் அப்படி சொல்லிவிட்டு நான் அடுத்தடுத்த வசனங்களுக்குள்ளே போனால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம் மற்றும் 13ஆம் வசனங்களை நான் பேசினேன். அங்கே என்ன நான் பேசினேன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளே, 10ஆம் வசனத்தை குயிக்கா வாசிக்கலாம் வேகமா. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். 10ஆம் வசனத்தை படிக்கலாம். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் நின்று இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். கூடார வாசலில் பின்புறத்தில் நின்று, நான் கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறேன், ஒட்டு கேட்டு கொண்டிருந்தாள். வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வீடு, கூடாரம் என்றால் வீடு தான் அது. அப்போ வீட்டுக்குள்ளே ஒருத்தர் பேசும்போது நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். தேவ தூதன் வந்து சொல்லுகிறார், உனக்கு ஒரு பிள்ளை கொடுக்கப்பட போகிறது. ஆனால் சாராளுக்குள்ளே அந்த நம்பிக்கை இல்லை, அந்த விசுவாசம் இல்லை. அவளுக்குள்ள அவிசுவாசத்தினால 13ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சாராள் நகைக்கிறாள் என்று வாசிக்கிறோம். அப்போ சாராள் வீட்டுக்குள்ளே ஒரு அவிசுவாசத்தின் ஆவி கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் சர்ச் ஆனிவர்சரிக்கு 50 லட்சம் ரிங்கிட்டு கொடுத்தா கூட உங்கள் வீட்டில் நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்து நிற்காவிட்டால், விசுவாசத்தை நீங்கள் தக்க வைக்காவிட்டால் தேவனுடைய கிரியைகளை பெற முடியாது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆமென். விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். பாருங்க, விசுவாசத்துக்கு உங்கள் சபையே ஒரு அடையாளம். விசுவாசத்துக்கு உங்கள் சபையே
அடையாளம். மெத்தடிஸ்ட் ஆலயங்களில் உங்கள் பாஸ்டர் ஐயா ஊழியம் செய்கிற காலத்துலேருந்து எனக்கு தெரியும். அப்போ அவங்க அந்த மெத்தடிஸ்ட்லேருந்து வெளியே வந்து இப்படிப்பட்ட ஒரு அழகான ஆலயத்தை கட்டுவார்னு ஊராருக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். விசுவாச கண்களில் தெரியும், விசுவாசத்தில் தெரியும். கூட இருக்கிற ஆட்களுக்கு தெரியாது. கூட இருக்கிற ஆட்கள் தான் ரொம்ப முக்கியம். கூட ஆபிரகாம் கூட இருக்கிறது யார்? இருந்தது யார்? நீங்களா? சொல்ல வேண்டியதானே அதை? சாராள் தான் கூட இருக்கிறார். அந்த ஒய்ஃபு தான் ரொம்ப முக்கியம். ஒய்ஃபு சில வீட்டில் நைஃபாக இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகளை புருஷனால் மெயின்டைன் பண்ண முடியல. சில நேரத்தில் புருஷனுக்குள்ளே விசுவாசத்தின் ஆவி கிரியை செய்கிறது கிடையாது. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல, 2 பேர் விசுவாசிகளாக இருப்பாங்க, 2 பேர் அந்நிய பாஷை பேசுவாங்க, 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. புரியுதா? இந்த நாட்களில் சபையில் உங்கள் சபை வந்து பாருங்கள், ஒரு 27 வருஷத்துக்கு முன்னால் எப்படி பாஸ்டர் 27 வருஷத்துக்கு முன்னால் இருந்தவங்க யாராவது கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். 27 இயர்ஸ்க்கு அந்த அந்த முதல் ஆண்டு அந்த 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 ஃபஸ்ட் இயரில் இருந்தவங்க யாராக இருக்கீங்களா? இல்லை. ஒரே ஒரு சகோதரன் கையை வைத்து காட்டார். பிரைஸ் காட், கர்த்தருக்கு தோத்திரம். அவருக்கு தெரியும் இந்த ஊழியத்தை எப்படி கட்டினாங்கன்னு. 10 ஆண்டு 10 வருஷம் 10 வருஷத்துக்கு இப்போ 10 இயர்ஸ் ஆனிவர்சரியில் கலந்து கொண்டவங்க இருக்கீங்களா? இல்லை. ஒன்று அம்மா இருக்காங்க, 2 சகோதரி இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா மாதிரி இருக்குது எனக்கும். பிரைஸ் காட், ஆண்டவர் தோத்திரம். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு இருந்தவங்கள கை வைத்து காட்டுங்க பார்ப்போம். சரி, தோத்திரம். அப்போது இந்த நாட்களில் நம்ம இந்த 27 ஆண்டு காலத்தில் இந்த ஆத்துமாக்கள், இவ்வளோ ஆத்துமாக்களை கர்த்தர் கிருபையாக கொடுத்துருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஆத்துமாக்களை கட்டி காக்கிறத போல் ஒரு பலத்தை ஒரு ஊழியம் வந்து எதுவுமே கிடையாது. அப்போ இந்த 27 வருஷத்துக்கு முன்னால் இந்த கால் எடுத்து வைக்கும்போது ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் ஆண்டவர் இப்படி செய்வார், அப்படி செய்வார், இப்படி செய்வார்னு சொன்னாலும் அந்த பாதை கடினமான பாதையாக இருந்தது. அந்த பாதை உபத்திரவமான பாதையாக இருந்தது. ஆமாம், திட்டுறதில் நம்பர் 1 சொந்தக்காரன் தான் திட்டியிருப்பானுங்க. நல்ல வேலையை விட்டுட்டான், நல்ல இடத்துல இருந்திருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அவர்களெல்லாம் பார்க்கும்போது கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் வீட்டில் வசதிகள் குறைவாக இருக்கலாம், பணம் குறைவாக இருக்கலாம், வருமானம் குறைவாக இருக்கலாம், சரியா? ஆனால் உங்களுடைய விசுவாச வார்த்தையை நீங்கள் அதிகரிக்க பண்ணினா உங்கள் வீட்டுக்குள்ளே மாற்றம் வரும்னு நான் சொல்கிறேன். அதை கையை வைத்து அல்லேலூயா சொல்கிறவனுக்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகும். எங்கள் ஊரில் ஒரு பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இந்த மாதிரி விசுவாச ஊழியத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஒரு இண்டிபெண்ட் பாஸ்டர் ஆகிட்டார். அப்போது அந்த பாஸ்டர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போது ஆரம்ப காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பொருளாதாரத்துக்கு, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு, வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு, சர்ச்சு வாடகை கொடுக்கறதுக்கு, எல்லாவற்றுக்கும் கஷ்டப்படுறாரு. ஒரு நாள் காலையில் பாஸ்டர் வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது ஊழியத்துக்கு அவருடைய பிள்ளைகள் சொன்னாங்களா, அப்பா இந்த மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம ஒரு மீன் குழம்பு சாப்பிடணும் போல் இருக்குன்னு. அப்போது பாஸ்டர் ஐயா சொன்னார், ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவர் தருவார். என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு மீன் குழம்பை தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரன்னு. சாயங்காலம் பாஸ்டர் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அவர் வீடு பக்கத்தில் ஒரு குளம், ஒரு சின்ன குளம். அந்த குளத்தின் வழியாக அவர் நடந்து வரார். நடந்து வரும்போது எப்போவுமே அந்த வழியாக தான் போகிறது, எப்போவுமே அந்த வழியாக தான் வர்றது. ஆனால் அன்னைக்கு அவர் நடந்து வரும்போது திடீர்னு ஒரு பெரிய மீன் குளத்தில் இருந்து தானாகவே துள்ளி குதித்து பாஸ்டருடைய கால் மாட்டில் வந்து விழுந்துடுச்சு. தானாகவே. அது வர பள்ளத்தில் இருக்க தண்ணி, இவருக்கு அந்த குளக்கரையில் நடக்கிறாரு, துள்ளி வந்து காலில் விழுந்துக்கிட்டு அது அப்படியே துடிக்குது. ஏன்னா தண்ணி இல்லைல்ல, துடிக்குது. அப்போ அதை பார்க்கும்போது
இவருக்கு என்ன பண்ணுறது? திரும்பி பிடிச்சி தூக்கி தண்ணீரில் போட்டுடலாமா? என்ன பண்ணுறது? உள்ளத்தில் உணர்வு வருது. உள்ளத்தில் உணர்வில் ஆண்டவர் பேசுகிறாரு, இந்த மீன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும். உடனே அவர் தெளிவோட அந்த மீன் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு நோக்கி போகிறாரு. பெரிய தன்னாலே தூக்க முடியலையா. கொண்டு போய் வீட்டுக்குள்ளே போனோடனே பிள்ளைகள் பார்த்தோன்னே, எப்பா இவ்வளோ பெரிய மீன் எப்படி வாங்கினீங்க, எவ்வளோ ரூபாவா கொடுத்து வாங்கினீங்க, அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பிள்ளைகள் சொன்னாங்க, இன்னைக்கு காலையில் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணோம்ப்பா, மீன் குழம்புக்காக தோத்திரம், மீன் குழம்புக்காக தோத்திரம், ஆண்டவரே நீர் மீன் குழம்பை கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்னீங்களாப்பா, நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணோம்ப்பா. அப்போ தான் பாஸ்டர் சொன்னார், அதனால தான் கர்த்தர் நமக்கு இந்த மீனை தந்திருக்கிறாரு அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு அந்த பிள்ளைகளெல்லாம் சாப்பிட்டாங்க. இது சாதாரண ஒரு விசுவாசம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைக்கி பிள்ளைகள் டஃப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். ஆமாம், உங்களுடைய காருக்கு பணம் கட்டணும், வீட்டுக்கு பணம் கட்டணும், இதுக்கு பணம் கட்டணும், அதுக்கு பணம் கட்டணும், வரக்கூடிய பணம் குறைவாக இருக்குன்னு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எந்த காரணத்தை முன்னிட்டோ அவிசுவாசமான வார்த்தை பேசவே பேசாதீங்க. சாராள் நகைத்தாள். சாராள் என்ன செய்கிறா? நகைக்கிறாள். ஆபிரகாம் லைஃப்லேயும் இந்த மாதிரி நகைப்பு ஒரு நாள் வந்ததுன்னு சொல்லி நேற்று கிளாங்கில் பேசினேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்திலும் கூட இந்த வார்த்தையை நீங்கள் படிக்கலாம். படிங்க பார்ப்போம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? அந்த சாராள் நகைக்கும் போது கூட முகங்குப்புற விழலை, இவர் முகங்குப்புற விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. அந்த அளவுக்கு அவருக்குள்ள அவிசுவாசமான ஒரு ஆவி கிரியை செய்தது. ஆகிலும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஈசாக்கை கொடுத்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டுக்குள்ளே என்னென்ன இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் தரப்போகிறாரு. விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க, கண்ணை மூடுங்க. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் நீங்கள் ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்வு அல்லவிட்டால் திருமண வயது கடந்து போயிருக்கலாம், அல்லது ஏதாயிலும் ஒரு சஞ்சலம் உங்கள் வீட்டை வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம். இந்த சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி போகும். அந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால, கர்த்தருடைய நாமத்தினால விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரம் குறுகி போகவில்லையே. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறீர் ஆண்டவரே. ஆமென். அப்படியே எழும்பி நின்று ஜெபம் பண்ணுங்க. எழும்பி நின்று, நான் விசுவாசிக்கிறவர். ஆமா, யார் யாருக்குள்ள அந்த விசுவாச வரம் வேணுமோ, யார் யார் தொழில்ல, பொருளாதாரத்தில், வேலையில ஆவியானவர் எனக்கு பாரப்படுத்துறாரு, வேலை ஸ்தலத்தில் மன அழுத்தம் அதிகரிக்கிறது உங்களுக்கு. ஆமென். அப்படிப்பட்ட சிலர் இருக்கிறீங்க, வேலைக்கு போறதுக்கு, அந்த இடத்துக்கு போறதுக்கே பிடிக்கல, ஆனால் வேற வழி இல்லாம நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கொஞ்சம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் வாய் திறங்க. பாடும்போது எவ்வளோ சத்தம் போட்டு பாடுறீங்களோ அதே போல ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் விசுவாசம், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு நீர் உதவி செய்யணும். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பலத்த கரம், உம்முடைய ஓங்கிய புயம் இன்றைக்கு வெளிப்படுவதாக. எல்லா விதமான தருத்தரத்தின் ஆவி, எல்லாம் வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க. தருத்தரத்தின் ஆவி என் வீட்டு எல்லையிலேயே வரக்கூடாது. தருத்தரத்தின் ஆவி என் ஊழியத்துக்குள்ள வரக்கூடாது. என் ஊழியம் நிரம்பி வழிகிற பண்டக சாலை, ஏழைகளை, திக்கற்றவர்களை, அனாதைகளை, கைம்பெண்களை, விதவைகளை ஆதரிக்கிற ஒரு ஊழியம்.
இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஆமென். எனக்கு சரியா படிப்பு வர மாட்டேங்குது, என்னுடைய எக்ஸாம்ல எனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல, அல்லாவிட்டால் என் லைஃப்ல பலவிதமான பிசாசு பாவ இச்சைகளை கொண்டு வருகிறான், நான் போராடி கொண்டிருக்கிறேன், எனக்கு நீர் உதவி செய்யணும் ஆண்டவரே, உதவி செய்யணும் ஆண்டவரே, உதவி வரும் கண்மலையே. எல்லார் கரங்களை உயர்த்தி அல்லாவிட்டால் அந்நிய பாஷைகளை பேசுங்க, பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளின் விசுவாசம் வளரட்டும், உம்முடைய பிள்ளைகளின் விசுவாசம் பெருகட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஜூன் மாதம் கடைசி வாரம் ஒரு அதிசயத்தை காண்பார்களாக. விசுவாசியே, ஓ ரபாலா கபா 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 கபா, 2 மடங்கு கிருபையை கர்த்தர் உனக்கு தருவாராக. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்னும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாம். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே ஒவ்வொரு வீடுகள்ல விசுவாசத்தின் ஆவி, ஒவ்வொரு வாலிபனுக்குள்ள விசுவாசத்தின் ஆவி, ஒவ்வொரு சகோதரனுக்குள்ள விசுவாசத்தின் ஆவி. ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆமென். தகப்பனே, ஒவ்வொருவருக்குள்ள அந்த விசுவாசத்தின் ஆவி, நாவிலே அவிசுவாசமான வார்த்தை வரவே கூடாது ஆண்டவரே. சிந்தையில் அவிசுவாசமான ஆவி வரவே கூடாது ஆண்டவரே. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு என் குடும்பம் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். என் வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய ஆசீர்வாதம் கரை புரண்டு ஓடும். என் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைப்பார். நான் இழந்த சமாதானத்தை திரும்ப தருவார், இழந்த பலனை திரும்ப தருவார். என் வீடு கட்டப்படும், என் வீடு கட்டப்படும், என் வீடு மறுபடியும் கட்டப்படும். கர்த்தருடைய கிருபை பெருக போகிறது.
ஆமென். இந்த ஜெபத்தை கேட்டபடியினால் நாங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி மறுபடி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆமென், ஆமென். உட்காருங்கள், உட்காருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தை திருப்புங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 13ல் நீங்கள் படிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால் 10வது வசனத்தை படிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும் நீர்வளம் பொருந்தி இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். 12ஆம் வசனம். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்த போது லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். ஒன்று அவிசுவாசத்தின் கூடாரம், அது சாராள். இரண்டாவது, உங்கள் வீட்டை குறித்து ஆண்டவர் பேச பிரியப்படுகிற ஒரு வார்த்தை, உங்கள் கூடாரம் அல்லது உங்கள் வீடு அல்லது உங்கள் வாசஸ்தலம். இந்த நாட்களில் நம்ம எவ்வளவோ பிரசங்கங்களை கேட்டு வாரம் கர்த்தரால் பலப்படுத்தப்பட்டாலும் நம்முடைய வீட்டினுடைய காரியத்தை நம்ம தான் ஒழுங்குபடுத்தணும். நான் தகப்பனாக இருந்தால் என் பிள்ளைகளை நான் தான் கண்காணிக்கணும். நான் ஒரு தாயாக இருந்தால் என் குடும்பத்தை நான் தான் பாதுகாக்கணும். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? சொல்லுங்க, யார்? இன்னொரு முறை சொல்லுங்க. என்னது யாரு? குணசாலியான ஸ்திரீ, அழகான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யாருன்னு பைபிளில் சொல்லலை. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவள் முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவள். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் வீட்டுக்குள்ளே போனால் பலதரப்பட்ட பிரச்சனைகள். ஆலயத்துக்கு வரும்போது அந்த காரை விட்டு இறங்கும்போது பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நான் உங்களோடு பேச போகிறது இரண்டாவது ஒரு கூடாரம். அது யாருடைய கூடாரம்? வசனத்தில் இப்போ நம்ம படித்தோம். யாருடைய கூடாரம்? லோத்தின் கூடாரம். இதுக்கு முன்னால் படித்தது யாருடைய கூடாரம்? சாராளின் கூடாரம். நான் கர்த்தர் சித்தமான ஒரு 3 வருஷம் கழித்து கர்த்தர் சித்தமான அவங்கள பார்த்து சொல்லும்போது நீங்கள் அந்த கூடாரத்தை பற்றி பேசினியே அப்படின்னு சொல்லணும். ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியம். வேத வசனம் உங்கள் இருதய பலகையில் பதிக்கப்படணும். வசனம் சொல்லுகிறது, இப்போ 12ஆம் வசனத்துக்கு பின்பாகத்தில் சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கு வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். அப்புறம் புறப்படும் போது 75 வயது. ஆபிரகாம் 75 வயதில் தான் முதல்ல கர்த்தரை சந்திக்கிறார். இவங்க 2 பேரும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிராவல் பண்ணி போகும்போது திடீர்னு 13ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தின்படி அங்கு 2 பேருடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்ன வருது? சண்டை வருது, வாக்குவாதம் வருது. 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படித்தால் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் அக்காலத்தில் வாக்குவாதம், பயங்கர வாக்குவாதம் வந்ததுனால 9ஆம் வசனத்தின்படி ஆபிரகாம் என்ன செய்கிறார்? பிரிந்து போய்விடலாம். இப்படி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே நம்ம ட்ராவல் பண்ணுறதை விட நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும். இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இவங்க 2 பேரும்
ஒன்றா தானே புறப்பட்டு போனாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே ஏன் வாக்குவாதம் வந்துச்சு? இன்றைக்கி வீட்டுக்குள்ளே வாக்குவாதம். இங்கே பாருங்கள், இந்த கை கால் முடங்கிட்டுன்னா அதுக்கு என்ன வாதம்? வெரி குட், பரவாயில்ல. ஒரு சைடு ஃபுல்லாக பேராலிட்டிக் அட்டாக் ஆகிடுச்சுன்னா அதுக்கு என்ன வாதம்? வெரி குட், பக்கவாதம். முடக்குவாதம் இருக்குது, பக்கவாதம் இருக்குது. சரியா? வாயை திறந்தால் மூடாததுக்கு என்ன வாதம்? வாக்குவாதம். பிடிச்ச பிடியில் தான் இருப்பேன்னு சொல்கிறதுக்கு என்ன வாதம்? பிடிவாதம். இல்லை, அந்த வாதம் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள், வாதம். அதில் ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளை வாக்குவாதம். நாங்கள் ஊழியத்து நிமித்தம் பல ஊரில் போய் தங்குவோம். உங்கள் பாஸ்டர் ராபர்ட் எங்களை ஹோட்டலில் நல்ல ரிலாக்ஸ்டாக இருங்கய்யா அப்படின்னு ஹோட்டலில் தங்க வச்சுருக்காரு. சில நாடுகளுக்கு போகும்போது சில அருமையான சில வீடுகளில் தங்குவோம். சில இடங்களில் வசதிப்படி எங்கெங்கே சூழ்நிலையாக தங்குவோம். ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு போயிருக்கும்போது நான் பல முறை அந்த வீட்டில் தங்குவேன். பல முறை. அவங்க தான் அந்த சர்ச்சினுடைய எல்டர். அப்போ பாஸ்டர் சொன்னார், எல்டர் வீட்டில் தங்குனா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அப்ஸ்டர் வந்து அமைதியாக இருக்கும், நீங்கள் நல்ல ப்ரேயர் வாக் பண்ணலாம், நல்லா ஜெபம். அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் நைட்டு பொதுவாக என்கிட்ட ஒரு கீயை கொடுத்துருவாங்க. நான் கண்ட நேரத்தில் போகிறது, கண்ட நேரத்தில் வர்றது. அதனால் ஒரு கீயை கொடுத்துட்டாங்க. இரவு 1:30 மணிக்கு வந்து நான் கதவை திறந்தா 1:30 மணிக்கு வீட்டுக்குள்ளே பயங்கர வாக்குவாதம். சார், முழிக்கிற மொழியை பார்த்தா என் வீட்டை பார்த்து பேசுகிறியா அப்படின்ற மாதிரி வாக்குவாதம் நடக்குது. அந்த சண்டைக்குள்ளேயே கதவை திறக்கிற சத்தம் கேட்டவொன்னே, என்னைய கண்டவுடனே வாக்குவாதத்துக்கு நடுவிலேயே பிரைஸ் லார்ட், வாக்குவாதத்துக்கு நடுவிலேயே பிரைஸ் லார்ட். அப்போது நான் சரி, ஏதோ வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், நமக்கு எல்லாம் தெரியும் தானே அப்படின்னு நான் அப்படியே ஸ்டார் கேஸில் அப்ஸ்டர் போயிட்டேன். வரும்போது 1:30 மணி, அதை புரிஞ்சுக்கோங்க. 2:30 மணிக்கு சத்தம் கேட்குது. எனக்கு தூக்கம் வரல, அந்த சத்தத்தில் தூக்கம் வரல. 2:45, 3 ஆச்சு. அப்புறம் எப்படி தூங்கினேனே தெரில. திடீர்னு சத்தம் கேட்குது. டைமை பார்க்குறேன், காலையில் 5:30 மணி. 5:30 மணிக்கு சத்தம். அப்புறம் 5:30, அப்புறம் 6:30, மெதுவாக ஒரு 7 மணி ஆனோன்னு எனக்கு ஒரு டீ வேணும், அதில் ஒரு காஃபி வேணும். மெதுவாக வழக்கம் போல் இறங்கி வந்தால் திரும்ப என்னை பார்த்து என்ன சொல்கிறாங்க? பார்த்தீங்களா, கரெக்டாக சொல்கிறீங்க. பிரைஸ் லார்ட்னோன்னே அப்போ நான் கேட்டேன். நைட்டு 1:30 மணிக்கு சண்டை இருந்தது, 2:30 மணிக்கு சண்டை இருந்தது. அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன். காலையில் 5:30 மணிக்கும் வாக்குவாதம். 5:30 மணிக்கும் வாக்குவாதம் பண்ணுறீங்க. அப்போ நைட்டெல்லாம் வாக்குவாதம் நடந்துகிட்டே இருந்ததா? இல்லை, நாங்கள் கூட டயர்டாக தூங்கிட்டோம். அப்போ எப்படி சார் 5:30 மணிக்கு எழுமணுன்னா கண்டினியூ பண்ணுறேயா? இது சாதாரண விஷயம் இல்லையா? இதை விட முடியாதியா அப்படின்னு அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. காலையிலையும் கண்டினியூ பண்ணுறாங்க. எல்டர் இங்கே இருக்கிற எல்டரை சொல்ல நான் பொதுவாக சொல்கிறேன். எல்டராக இருக்கட்டும், யங்கராக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இப்போ வாக்குவாதம் வராதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த வாக்குவாதத்துக்கு காரணம் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். வாசிங்க ஆதியாகமம், கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம். சோதோமின் ஜனங்கள், வாசிங்க 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 13ஆம் அதிகாரம். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். லோத்து ஆபிராம் விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கினார். கைகளை உயர்த்தி ஆண்டவர் அல்லேலூயா சொல்லிருங்க. ஏன் இந்த வாக்குவாதம் வந்தது அப்படின்னா, அவன் கூடாரம் போட்ட இடம் சரி கிடையாது. வசனம் சொல்லுகிறது, அவன் சோதோமுக்கு நேராக
கூடாரம் போட்டான். 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தை வாசிக்கும் போது கூடாரம் சோதோமுக்கு நேராக போடுறான். விசுவாசிகள் நல்லா கவனிக்கணும். நம்ம வீட்டை கட்டமைக்கிற விதம், நம்முடைய பிள்ளைகளை கட்டமைக்கிற விதம், என்றைக்கோ நடந்ததை உங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயும் அந்த கசப்பான வேற விதைச்சா அந்த வாக்குவாதம் வளர்ந்துக்கிட்டு தான் போகும். வேதம் சொல்லுகிறது, அவன் சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டதுனால சோதோமின் ஜனங்களை பற்றிய அறிவு லோத்துக்கு இல்லை. சோதோமை பற்றிய புரிதல் லோத்துக்கு இல்லை. சோதோமை பற்றிய சரியான தெளிவு இந்த லோத்துக்கு இல்லை. அதனால தான் பைபிளில் படிக்கிறோம், அவன் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக பாவிகளுமாய் இருந்தார்கள். இந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த விதத்திலும் வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. நிறைய வீடுகளில் வாக்குவாதங்கள், பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் வாக்குவாதம், வாட்ஸ்அப் சண்டை. இப்போது கனடாவில் போய் ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறேன், வீடே அமைதலாக இருக்குது. ஆனால் அந்த சகோதரன் சொல்கிறார் ஒரே சண்டைன்றார். வீடே அமைதியாக இருக்குது, என்னையா சண்டைன்றீங்க, என்னையா விஷயம்? அதை நீங்கள் ஏன் கேட்குறீங்க? வாட்ஸ்அப்பில் 2 மணி நேரம் ஒரே வார் நடந்துகிட்டு இருக்குது. இது இங்கேயும் அப்படி நடக்குமா நடக்காதா? நடக்கும். அங்கே சொல்கிறது, இங்கே ஒன்று சொல்கிறது, அங்கே ஒன்று சொல்கிறது, டக்குன்னு அனுப்பிட்டு டெலீட் பண்ணி விடுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, இங்கே பண்ணுறது, டிக்டாக்கில் போட்டு அதை பேசுகிறது, இதை பண்ணுறது. இந்த ஆவியெல்லாம் மலேசியாவில் நிறைய அலைஞ்சிக்கிட்டு கிடக்குது. இந்த ஆவி அட்மாஸ்பியரில் அலையுது. அட்மாஸ்பியரில் இந்த ஆவி என்ன செய்யுது? அலையுது. ஆனால் பிரேஸ் இமானுவேலுக்குள்ளே அலையக்கூடாது. கையை உயர்த்தி கண்ணை மூடுங்க. கையை உயர்த்துங்க, கண்ணை மூடுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸில் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். என் விரல்களை அபிஷேகம் பண்ணுங்க. என் விரல்களை, என் கண்களை, என் காதுகளை அபிஷேகம் பண்ணுங்க. நான் ஏவப்பட்டு தான் இப்படி சொல்கிறேன். என் விரல்களை அபிஷேகம் பண்ணுங்க. தேவையில்லாததெல்லாம் நான் ஃபார்வேர்ட் பண்ண மாட்டேன். ஃபார்வேர்டட் மெனி டைம்ஸ்னு வந்தால் கூட நான் ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டே கிடக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அந்த கிரியைகளை அழிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். காலை ஜெபம் நடத்தும் போது இயேசுவின் நாமத்தினால எல்லா என்னுடைய சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஆமென். எல்லா பெரியவங்க கூட, ஆண்டவரே என் ஃபோனை பரிசுத்தப்படுத்துங்க, என் ஃபோனை டெடிகேட் பண்ணுறேன், என் ஃபோனில் தேவையில்லாத அசுத்தமான படங்களுக்குள்ள ஆண்டவரே நான் போய் என்னுடைய சிந்தையை கெடுத்து கொண்டிருக்கிறேன். கபால் யாந்தா ரபா ஹபால் அதாலா ரபா தரா ரிமா நமா கபா. சோதோமின் ஜனங்களைப் போல அருவருப்பான காரியங்களை செய்வதற்கு என்னுடைய இருதயம் ஆவல் கொள்ளுகிறது. இந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய பலத்த கரம், ஓங்கிய புயம் இந்த ராத்திரி வேளையில் என்னுடைய கைகளை பரிசுத்தமாக்கும், என் விரல்களை பரிசுத்தமாக்கும், என்னுடைய சிந்தையை பரிசுத்தமாக்கும். சோதோமின் ஜனத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆமென். ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்தின்படி அந்த லோத்தை விட்டு பிரிந்தது போல நானும் இந்த மாதிரி ஆவிகளை விட்டு பிரியத்தக்கதாக ஆவியானவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஆவியானவர் உதவி செய்யணும். Thank you Jesus. ஜெபம் பண்ணுங்க. Thank you Lord. Thank you Lord. நேரத்துல நீர் எனக்கு நேராக நீர் கொடுக்கிற இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வார்த்தைக்கு உம்முடைய எச்சரிப்புக்கு நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரைஸ் இமானுவேல் சர்ச்சில் இருக்கிறதான எங்கள் குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகளுடைய விரல்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது, எங்களுக்குள்ள வரக்கூடாது. எங்க கண்களை கர்த்தர் பரிசுத்தமாக்கும், எங்க கண்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், விரல்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், எங்கள் நாவை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். சோதோமுடைய அருவருப்புகள் எங்கள் கூடாரங்களுக்குள்ளே வரக்கூடாது. சோதோமுடைய ஆண்டவரே அந்த அக்கிரம கிரியைகள் ஆண்டவரே எங்க சர்ச்சுக்குள்ள நுழையக்கூடாது, எங்கள் வீடுகளுக்குள்ள வரக்கூடாது.
வரக்கூடாது. எங்களை நாங்க டெடிகேட் பண்றோம். எங்களை நாங்க உங்க சத்தத்துக்கு எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. ஆவியானவர் எங்களுக்கு நேராக நீர் கொடுக்கிற அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிகிறோம். எங்கள் ஒவ்வொரு கூடாரத்திலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் காத்துக்கொள்வீராக, காத்துக்கொள்வீராக, காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. கையில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. இந்த ராத்திரி வேளையில் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களை, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஒரு நிமிஷம் குயிக்கா எழும்பி நிற்போமா? குயிக்கா பைபிளை மூடி வச்சுட்டு அப்படியே இருந்த இடத்துல ஆமென். ஆண்டவரே என் விரல்களை பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே இன்றைக்கு ஒரு மணி நேரம் செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே. ஒரு மணி நேரம் செல்ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்க முடியல ஆண்டவரே. உண்மையிலேயே என் ஜப நேரத்தை சாத்தான் திருடிட்டான். என்னுடைய பைபிள் ரீடிங்கை சாத்தான் திருடிட்டான் ஆண்டவரே. என் ஃபேமிலி ஃபெலோஷிப் நேரத்தை, அப்பா அம்மா தங்கச்சி அண்ணனோட அக்காளோட பேசுகிறத நேரத்தை சாத்தான் திருடிட்டா. கண்ணீரோடு உங்கள் மத்தியில் நிற்கிறேன். பிள்ளைகள் பெற்றோரோடு பேசுவதை சாத்தான் நிறுத்திட்டா. இவை எல்லாவற்றுக்கும் காரணம் ஆஃபீஸு, பிஸ்னஸ்ஸு, ஊழியம், நிறைய படிப்பு, செல்ஃபோனு கையுமாகவே வாழ்ந்துட்டோம் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் எங்களோடு பேசுறீங்க ஆண்டவரே, எங்க வாலிப தங்கச்சியோடு பேசிட்டு இருக்கீங்க ஆண்டவரே.
எங்க வாலிப தம்பியோடு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒன்னே ஒன்று நம்ம சொல்லுவோம், ஏசப்பா நீங்க எனக்கு வேணும். ஒரே ஒரு வார்த்தை, லார்ட் ஐ நீட் யூ. ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. நீங்க எனக்கு வேணும். என் செல்போனை விட, என்னுடைய ஆண்டவரே என்னுடைய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸை விட நீங்க எனக்கு வேணும்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. அந்த கையை உயர்த்தினவங்க மட்டும் முன்னுக்கு வாங்க. குயிக்கா 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 குயிக்கா. சிலரை பிசாசு அங்கே நிறுத்தி வச்சிருவான். யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். குயிக்கா, நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும். என்னால் நைட்டில் திடீர்னு முழிச்சுட்டா கூட செல்போன் எடுத்து பார்க்குறேன். அந்த அளவுக்கு நாம நேசிக்க முடியல. இளம் பிள்ளைங்க பிலோ 30 years முடிஞ்சா முழங்கால் போடுங்க. ஆமாம், 50 yearsக்குலாம் வேணாம், பரவாயில்ல பரவாயில்ல. என்னை வந்து பார்க்காதீங்க, நான் உங்களை மாதிரி சாதாரண ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க. நீங்கள் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. நம்ம என்ன பார்க்காதீங்க. முன்னுக்கு நான் அழைக்கல, அவர் தான் பலிபீடத்துக்கு பக்கத்தில் உங்களை அழைச்சிருக்கிறாரு. இது ஒரு மேடை இல்லை, இது ஒரு பலிபீடம். இது ஒரு பலிபீடம் இல்லையா? இல்லை, என்னால் கூட முழங்கால் பட முடியுமே, என்னால் கூட முடியும், நான் முடியும் அப்படின்றவங்க முழங்கால் போட்டு அமைதியாக மௌனம் சாதிக்காதீங்க. நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணுமோ, எந்தெந்த விஷயத்தில் ஒரு பிரேக் த்ரூ வேணுமோ ஜெபம் பண்ணுங்க. ஐயோ நான் பேசினா பக்கத்தில் உங்க கேட்டுருவாங்களா, அதெல்லாம் பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. அதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க. இயேசுவின் நாமத்தினால அப்படி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் தான் இப்போ பாருங்க, நீங்களாகவே முன்னுக்கு இங்கே வரல. ஒருவேளை நான் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லலாம். ஆனால் காரியம் என்ன தெரியுமா? பின்னால் ஒரு குரூப் நிற்கிது. ஆனால் நீங்கள் முன்னுக்கு ஓடி வந்துட்டீங்க. உங்கள் மேலே தேவக்கரம் கூட இருக்குது. தேங்க்யூ லார்ட். ஜெபம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ண பழகுங்க. ஆண்டவரே, என்னால் 1 மணி நேரம் கூட செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பைபிளை எடுத்து மெடிடேட் பண்ணி ஜெபிக்கிற அந்த இருதயத்தை எனக்கு தரணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. அம்மா அப்பாட்ட பேசுறதை விட ஃபோனில் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாயிருச்சு ஆண்டவரே. புருஷங்கிட்ட பேசுறதை விட, மனைவி கிட்ட பேசுறதை விட பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அதிகமாயிருச்சு ஆண்டவரே. இவ்வளோ பேர் வந்து நிற்கிறீங்களே, அமைதியாக இருக்கீங்களே, ஜெபம் பண்ணாமல் இருக்கீங்களே. தேங்க்யூ ஜீ. ஆமென். வயசான காலத்தில் கூட எனக்கு இந்த செல்ஃபோனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால என் சிந்தை சிதறி இருக்கிறது, என் பரிசுத்தம் கெட்டு இருக்குது. ஒரு நிமிஷம் அமைதியாக. யாராவது ஜெபிக்க விரும்புகிறீங்களா? 1 minute ப்ரேயர், நாட் ஈவன் 1 minute. அர்ப்பணித்து யாராவது ஜெபம் பண்ண முடியுமா? சத்தமா. ஒருவர் ஜெபிக்கும் போது இன்னொரு ஜெபிக்க கூடாது. குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ். ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ரத்த கோட்டைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. யூசோப்பினால் கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 1 minute prayer, அதுக்கு மேல ஜெபிக்க கூடாது. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆமென். Thank you sister. Thank you. Next. குயிக்கா யார் ஜெபிக்க போறீங்க? சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா.
அப்பா முற்றிலுமாய் ஆண்டவரே உலக தேச ஜனங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே இந்த போன் மூலியமா ஆண்டவரே சினிமா படத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. இந்த பிள்ளைகள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆண்டவரே உம்மை தெரிந்து கொள்ள ஆண்டவரே வாழ்ந்தாலும் உம்மோடு மரித்தாலும் உம்மோடு என்று சொல்லி வாழ அப்பா நீர் இவர்களை பரிசுத்தப்படுத்துங்கள் ஆண்டவரே. பரிசுத்த ஆவினால் இந்த பிள்ளைகளை நிரம்பப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே பாவ பழக்கத்தில் முற்றிலுமான விடுதலை பெற அப்பா நீர் இவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நாமத்தில் ஆமென். வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் எனிபடி எல்ஸ் ப்ளீஸ் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். ஆவியானவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே இந்த வருகிற எல்லாரையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே இந்த போன்ல அடிமையா இருக்கிற அந்த போனோகிராஃபி சுய இச்சை இந்த லஸ்தான விஷயத்துல ஆண்டவரே அப்பா இப்பொழுது அதை அகற்றி போருங்கள் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா இதனால ஆண்டவரே பல குடும்பங்கள் ஆண்டவரே சிதறி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா பிதாவே என் கையை உயர்த்தி ஆண்டவரே எங்க கண்ணீரை நீ காண்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எல்லாம் இளைஞரும் ஆண்டவரே அப்பா உமக்குன்னு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. இந்த சோஷியல் மீடியா ஆண்டவரே ஒரு நல்ல பயணமாக பயன்படுத்துறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா அடிமையா இருக்கிறவங்க இப்பொழுது ஆண்டவரே அகற்றி போடும் இயேசுவின் நாமத்தினாலே. ஷீதரா லாந்தபரி வீதரா லஹந்தரபரி ரங்கலவஷதரி ஆந்தரஹந்தபரா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். Thank you brother. Thank you. வேற யாரு சிலர் அப்படியே பொங்கி கொண்டு வருகிறது ஜெபம். Thank you. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே அப்பா அந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாபாலா முபாரக பாதுரா. ஆண்டவரே நாங்கள் ராஜா உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே. உமக்கென்று பிரிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவரே உமக்கென்று ராஜா பிரிக்கப்பட்ட ஜனம் ஆண்டவரே. இந்த இருதயத்திலே தேவ பயத்தை கொடுங்கப்பா. நீர் காண்கிறீர், நீர் பார்க்கிறீர், எங்கள் ஒவ்வொரு செயல்களையும் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. தேவனுடைய மகிமை ஜனங்களுக்குள்ளே இறங்கி வருகிறது. Lord, I lose all the bondages. Thank you. ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இன்னும் ஒரே ஒருவர் யாராவது ஜெபிப்பீங்களா? எஸ் எஸ் ஒரே பெரியவர் ராஜா, ராஜாதி ராஜா உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. அப்பா அந்த தேவையில்லாத சோஷியல் மீடியாக்களில் நாங்கள் ஈடுபடாமல் நல்ல பயனுள்ள காரியங்களில் அதாவது வேத வசனங்கள் அடங்கிய சோசியல் மீடியாக்களில் நாங்கள் ஈடுபடும்படியாக பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அன்பின் ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாக தேற்றவான துணையாளரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அன்பின் ஆவியானவரே உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே சாட்சியாக வாழ எங்களை பலப்படுத்தும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே.
விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், மரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், மரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஆமென், ஆமென். தகப்பனே, எங்கள் கூடாரங்கள் உமக்கு முன்பாக இருக்கட்டும், சோதோமுக்கு முன்பாக வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் கூடாரங்கள் விசுவாச கூடாரங்களாய் இருக்கட்டும், அது கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. உங்கள் இடத்துக்கு வேகமாக போங்க, போய் தயவு செய்து சேரில் அமைதியாக உட்கார்ந்து ஒரு நிமிஷம்